அதே போல பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த சமூக மக்களுக்கு, அதையும் நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக பழங்குடியின் நலத்துறை. இந்த பழங்குடி நலத்துறை மாணவர்களை பொருளாதாரத்தில் கல்வியில் உயர்த்துவதற்காக நீங்கள் இங்கே இருக்கிற நிலப்பரப்பிற்கெல்லாம் அழைத்து வந்து கல்வி, சுற்றுலா, வேலை வாய்ப்புக்கெல்லாம் இந்த பழங்குடியின நல அமைச்சகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பழங்குடியினர் நலத்துறைக்காக 2006 நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, வன உரிமை சட்டம். இந்த சட்டம் வந்தபோது அதை முன்மொழிந்து பேசிய அந்த பழங்குடியின நலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்து பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள், ஆதிவாசிகளுடைய இன்னல்கள் எல்லாம் இன்றோடு தீர்ந்துவிடும் என்று இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்முடைய வருஷ நாடு மேகமலை போன்ற பகுதியில் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வன உரிமை சட்டம் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அரசாங்கம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது, நீதிமன்றம் வன பாதுகாப்பு சட்டத்தை பேசுகிறது. பேச வேண்டிய பழங்குடியின நலத்துறை அமைச்சகம் வன உரிமை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது என்ற கவலையை நான் இந்த அவையில் பணியோடு இந்த அவையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், காடுகளுக்கு உரிமை இருக்கிறது, தாவரங்களுக்கு உரிமை இருக்கிறது, அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு உரிமை இருக்கிறது, நிலத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பள்ளியர் என்ற ஒரு பழங்குடியினருக்கு 2006 சட்டத்தின்படி, வன உரிமை சட்டத்தின்படி உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தகவல் சொல்லுகிறார்கள் அவர்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் என்று. கேட்கிறேன், ஆதிவாசிகள், பழங்குடியின மக்கள் எந்த சொத்தையும், யாருடைய சொத்தையும் அபகரிக்கிறவர்கள் அல்ல. மனித வாழ்வில் நேர்மையான நெறியை கடைபிடிக்கிற பழங்குடியின மக்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அவர்களை நீங்கள் வனத்தில் இருந்து வெளியேற்றிவிட்டால், இன்றைக்கு அதிகாரிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெளியேற்றிவிட்டால் அவர்கள் எங்கே போவார்கள் வாழ்வாதாரத்திற்காக? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீங்கள் சீராய்வு மனுவை அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, பழங்குடியின அமைச்சகம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். வன உரிமை சட்டத்தின்படி, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதனை நீதிமன்றம் நின்று பழங்குடியின அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அந்த சட்டத்திற்கான மகத்துவம், அதுதான் சமூக நீதி. அந்த நீதியைத்தான் நாம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்றையும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழங்குடியின மக்கள் வேட்டையாடுகிறவர்கள், புலால் உண்ணுகிறவர்கள், புரதசத்து அதிகமாக உண்ணுகிறவர்கள். வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற எங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் இரத்த சோகையாக இருக்கிறார்கள், நல்ல சத்தான உணவு இல்லாமல். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சத்தான உணவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை பழங்குடி நல அமைச்சகம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பல மாநிலங்களில் அவர்களுக்கு சத்தான உணவு கொடுப்பதை அரசு இன்றைக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பழங்குடியின மக்களுக்கான அந்த உணவு வகைகளையும் நீங்கள் உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு, அதோடு நம்முடைய சிறுபான்மையின மக்களுக்கு நீண்ட காலமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக சில சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சிறுபான்மையின மக்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். தகுதியானவர்களை, நீண்ட காலமாக இருக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முன் விடுதலை, சட்டப்படியான முன் விடுதலை அல்லது சட்டப்படியான பரோல் கொடுப்பது எது சாத்தியமோ அதை அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியில் நின்று இந்த அரசு அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, அதே போல இன்றைக்கு இருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாம் மிகவும் ஏழ்மையான நிலையில் தான் இருக்கிறது. அதே போல அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் கல்லறைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதே போல அது அவர்களுக்கான இந்த கபர்ஸ்தான் என்கிற அடைக்கல ஸ்தலம் சிறுபான்மையின மக்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கல்லறை தோட்டம் எல்லாமே தனிநபர் என்ற அடிப்படையில் யாரும் உதவி செய்ய முடியாமல்
அவர்களுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்ட விதிகள் எல்லாம் நாம் பின்பற்றி இன்றைக்கு நாம் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என்று சில சலுகைகளை வழங்குகிறோம். எனவே வக்ஃப் வாரியத்திற்கு வராத இருக்கிற பள்ளிவாசல்களுக்கு நாம் அந்த கவர்ஸ்தலம், அந்த கவர்சனம் என்று சொல்லுகிற அடக்க ஸ்தலத்தையும் அதற்கான சுற்று சுவர்களையும் அதற்கான நம்முடைய பாதைகளையும் அதே போல கல்லறை தோட்டத்திற்கும் நாம் எல்லா ஏற்பாடுகளையும் இந்த அரசு கனிவோடு அந்த சிறுபான்மையின மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த 3 கோரிக்கைகளின் மீதும் எனக்கு பேச வாய்ப்பளித்த தாங்களுக்கு பணியோடு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 செய்திகளை சொன்னார்கள். கபரஸ்தான், கல்லறை தோட்டங்கள், அதனுடைய பராமரிப்புக்கு சுற்றுச்சுவர். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரிலே 34 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக. அதே போல அடுத்தது ஒரு கோரிக்கையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் தகவலை சொன்னார்கள். வரலாற்றிலே முதன்முறையாக பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு கமர்ஷியலை கட்டக்கூடியது 100 கோடி ரூபாய் சுழல் நிதி என்று இன்றைய தினம் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் தகவலுக்காக நன்றி.